கோட் திரைப்படம் திரைக்கு வைந்து 5 நாட்கள் கடந்ததும் இந்த திரைப்படம் சிறப்பாக திரையில் போய் கொண்டிருக்கிறது. இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் காட்சிகளே ரசிகர் மத்தியில் ஒரு வரவேற்பு இருந்தாலும் ரசிகர்களுக்கு சில சலசலப்புகள் உண்டு. ஏன்னா கோட் திரைப்படத்தில் வந்து கேப்டன் பிரபாகரன் மாதிரி காமிச்சிருக்கிறேன், அப்படி பண்ணியிருக்கிறேன், எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி வெங்கட் பிரபு சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் ரசிகர்களும் அதை பார்த்து ஏமாந்துட்டாங்க. எல்லோரோட எதிர்பார்ப்பும் பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் மாதிரி பண்ணியிருக்காப்ல, அப்போ வெங்கட் பிரபு சூப்பர் டேரக்டர் அப்படின்னு சொல்லி எல்லோருமே ஒரு இதாகி போச்சு. பேன் இண்டியாவில் ஒரு போஸ்ட் கூட வெளிப்படினாங்க. அந்த இதை பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்டிங்கில் கேப்டன் இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ நம்ம கேப்டன் கோட் படத்தில் இப்படி தான் இருப்பாருன்னு சொல்லி ரசித்து திரையில் போய் உட்கார்ந்து பார்த்த ரசிகர் எல்லாமே ஏன்டா கோட் படத்துக்கு போனோம்னு சொல்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே விஜயகாந்த் இருக்காருன்னு தான் நிறைய பேர் மோஸ்ட்லி போயிருப்பாங்க. விஜய் ரசிகரும் இருந்துட்டாலும் பொதுவாக 3 மணி நேரம் படம் ஓரளவு செவ்வாய் இழுத்து போய் அப்படி இப்படின்னு இருந்தால் கூட படம் ஓரளவு பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல படம் தான் எடுத்திருக்காரு. அது விஜயகாந்தோட காப்பி பேஸ்ட் படம் தான் சொல்கிறாங்க. அது அவர் தந்தை எடுத்த சந்திரசேகர் ராஜதுரை திரைப்படம் தான். இருந்துட்டு போட்டுமே ஒன்றும் பரவாயில்ல. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் ஒரு 10 நிமிஷம் வெயிட்டான ஒரு கேரக்டர் கொடுத்துக்கலாம், வந்து ஒரு ஆஃபீஸராக கொடுத்து இது பண்ணியிருந்தா கூட திரைப்படத்தில் பார்ப்பதுக்கு நல்லா இருக்கும். விஜய்க்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்கும். இல்லைன்னா அந்த இடத்துல வந்து விஜயை காப்பாற்றி அங்கேருந்து கேப்டன் ஒரு ஸ்கோடா வந்து அவரை அப்படியே போகிற மாதிரி ஒரு சீன் எடுத்திருந்தா கூட பக்கா மாசாக இருக்கும். இருந்தாலும் அப்படி காமிச்சு இப்படி காமிச்சு மாஸ்க் போட்டு அப்படியே கேப்டன் இது பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நம்ம கேப்டன் வந்தது ஒரு சந்தோஷம் தான் என்று ரசிகர்களுக்கு சின்ன ஒரு